ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 32 இன்ச் அளவுடைய ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சின்ன அளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ராங் சைடை அடையாளப்படுத்திட்டு ராங் சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 கையும் தனித்தனியாக கட் பண்ணலை, சேர்ந்தாவாறு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ராங் சைடே நம்ம உன்னர் மடிப்பு 1 இன்ச் அளவு இல்லை 3/4 இன்ச் அளவு மடக்கி இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்ட எண்டுலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹெம்மிங்காக இருந்தால் நம்ம பெரிய அளவு தையல் வச்சு சென்டரில் தையல் போடணும். இவங்க வந்து ஹெம்மிங் பிரிஞ்சுக்கிட்டே போயிடுது அப்படிங்கிறதுனால நீங்கள் மிஷின்லேயே அடிச்சு விட்ருங்கன்னாங்க. அதனால் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் உன்னர் இடைத்தையலும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பேக் பார்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட் 1/2 இன்ச் ஒரு மடிப்போம். அதுக்கு அடுத்து 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் அளவு நம்ம எந்த அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு உன்னர் மடிப்பு டபுள் ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன விஷயம் என்ன நுணுக்கங்கள் சொல்கிறேங்கிறது புரியும். இப்போ வந்து பேக் அண்ட் ஸ்லீவ் ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கிறலாம். பட்டிக்கு உள் பீஸ் வந்து கொடுக்கறதுக்கு இவங்க கிளாத்தில் வந்து பத்தலை, இவங்க ரொம்ப கம்மியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க கிளாத்து. அதனால் இந்த மாதிரி நான் வேறு கிளாத்தில் அதுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இல்லாமல் எடுத்துக்கிறேன். என்கிட்ட மெரூன் கலர் தான் இருந்துச்சு, அதனால் எடுத்துக்கிட்டேன். இதே ரெட் கலரில் இல்லை, ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் போட்டு ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டி அளவுக்கு. இப்போது ராங் சைடை அடையாளப்படுத்திட்டு மெயின் பீஸ்லையும் நம்ம உள் பீஸ் கொடுக்கறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க மெரூன் கலர் கிளாத்லேயே ராங் சைடை அடையாளப்படுத்திட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சிசர் கட் போட்ட பக்கம் இருந்து, அதாவது ஹூக் சைடு வர்ற பக்கத்தில் இருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு 1/2 இன்ச் கேப்பில். அதே மாதிரி சைடு ஜாயிண்டிங்கில் முடிஞ்சதை வந்து சைடு ஜாயிண்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்த பட்டி தைக்கிறது முதல்ல சிசர் கட் போட்ட பக்கத்துலேருந்து ஆரம்பித்தோம், அடுத்தது வந்து சைடு ஜாயிண்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த உள் பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு கீழ்ப்புறமாக போகிற மாதிரி விட்டுட்டு எட்ஜில் வந்து ஒரு நீடில் அளவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு பட்டியை ஃபோல்டிங் பண்ணி பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்து சுற்றிலும் நம்ம 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். ஆனால் நான் இந்த கிளாத்துக்கு வந்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலை. காரணம் என்னன்னு கேட்டால், இது வந்து ஃபுல் வாயில் கிளாத் தானே, மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியம் வராது. கீழே எண்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு இடைத்தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். பர்ஃபெக்டாக 2 பட்டியும் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பட்டியுமே கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்து பிசுறு இருந்தால் அங்கங்கே கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஹூக் சைடு வர்ற பக்கத்தை கரெக்டான முறையில் சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம அந்த மெயின் டாட் தான் நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெயின் டாட் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். அந்த மெயின் டாட் வந்து சின்ன அளவுகளுக்கு வந்து சின்ன அளவில் தான் எடுக்கணும். ஹூக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அவனுக்குள்ளே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டும் கூட இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தத்துக்கு டாட்டினுடைய அளவே 1 இன்ச் 1/4 இன்ச் வர்ற அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப சின்ன அளவு, மார்பக சுற்றளவும் சின்னது தான் இவங்களுக்கு. அதனால் ஃபோல்டிங் பண்ணுனா நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சுலேருந்து 1 பாயிண்ட் கூட இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இவங்களுக்கு வந்து திரும்பவும் சொல்கிறேன், மார்பு சுற்றளவு கம்மி. மார்பு சுற்றளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணியே 1 இன்ச் வர்ற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். மார்பகத்தினுடைய அளவை வச்சு தான் இந்த மெயின் டாட் நம்ம பிடிக்கணும். சில பேர் வந்து பெரிய உடம்புக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கும் மார்பு சுற்றளவு. இப்போ வந்து ஹூக் சைடு வர்ற டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கிடுவோம். கிராஸாக ஜாயின் பண்ணணும், ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ ஒரு பக்கம் எப்படி நம்ம ஸ்டிச் எந்த இடத்துல அந்த ஹூக் பீஸு பக்கம் வர்ற டாட்டை இது பண்ணியிருக்கோமோ அதவே அடுத்த பக்கமும் அளவு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். 1/4 இன்ச் கேப்பில் இந்த டாட் வரணும். கிராஸாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. ஒவ்வொரு டாட்டுக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போது ஆம்கோல் சைடு வர்ற டாட்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிடுவோம். மெயின் டாட்டினுடைய கார்னர்லேருந்து தான் 2 டாட்டையுமே நம்ம வந்து இந்த மாதிரி மடிப்பும் மடிக்கணும், ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அந்த கார்னர் மெயின் டாட்டினுடைய கார்னர்லேருந்து தான் அளவு வச்சு நான் எடுக்கிறேன். 1/4 இன்ச்சு கேப்பில் தான் இந்த டாட்டினுடைய அளவும் இருக்கணும். ஃபோல்டிங் பண்ணியே 1/4 இன்ச்சு கேப்பில் வரணும். இப்போது ஆம்ஹோல் சைடுக்கும் 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பட்டியை வந்து மெயின் கிளாத்து மேலே வர்ற மாதிரி, அதாவது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் வந்து அடியில் போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு எடுங்க. மேலே வந்து பட்டியை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தூக்கி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் மட்டும் பூரா பக்கம் இல்லை, மெயின் டாட்டை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு 1/2 இன்ச் அளவுலையே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டு கூட. இப்போது டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடுவோம் பட்டியை. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். பட்டியை வச்சு ஜாயின் பண்ணையில் அந்த ஸ்டார்டிங் கார்னரில் ஒரு 1/4 இன்ச் மேலே தூக்கி வச்சு நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். மெயின் டாட்டை வந்து மடித்து விட்டுடுறோம். அது ஹூக் பக்கம் போகிற மாதிரி மடித்து விடணும். இங்கிட்டு சைடில் வர்ற மாதிரி மடித்து விட்றாதீங்க. அந்த கிராஸ் பாயிண்ட் வந்து சில சமயம் விலகி காமிக்கும். அதனால் இப்போது பிசிறு கீழே போகிற மாதிரி பட்டி பக்கம் திருப்பி விட்டுட்டு கீழே பதிவு தையல் போட்டு எடுத்துக்குவோம். நம்ம இந்த பதிவு தையல் போட்டால் ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அமைப்பாகவும் இருக்கும், தையல் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து ஹூக் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஹூக் பக்கம் வர்ற ஹைட்டில் இருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஹைட்டு. அகலம் வந்து 2 இன்ச் 2.25 இன்ச் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஆக ஃபோல்டிங் பண்ணி கீழே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே நெக்கு கிட்ட வரையில் இந்த மாதிரி வி ஷேப்பில் ஒரு கிராஸாக கொண்டு வந்து தள்ளி முடிச்சிருங்க. உள்பக்கம் நெக்கிலேருந்து உள்பக்கம் தள்ளி வர்ற மாதிரி முடிச்சிருங்க. ஒரு 1/4 இன்ச். அப்போ தான் நமக்கு வந்து நெக் வந்து லூஸ் விலகாமல் இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் புரியாட்டி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போது அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் அந்த 1/4 இன்ச் கிராஸாக உள்பக்கம் அந்த ஹூக் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த வி ஷேப் பீஸ் வந்து நம்ம ஒத்தையாக உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் அடித்து விடணும். இந்த ஹூக் வச்சு தைக்கிற பக்கம் வந்து வெளிப்பக்கம் தைச்சி உள்பக்கம் அடித்து விடணும். இப்போ ஹூக் வச்சு தைக்கிறதுக்கு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறலாம். திருப்பி விட்டுட்டு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கார்னரில் கட் பண்ணிவிட்டு இந்த ஹூக் பீஸையும் திருப்பி விட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பிகினராக இருந்தால் இந்த டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மடிஞ்சு கொடுக்கும். இப்போது ஹூக் பீஸை உள்பக்கமாக ஃபுல்லாக நம்ம 2ஆக ஃபோல்டிங் பண்ணி வச்சோம் இல்லையா, அது ஃபுல்லாக உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த திருப்புனை எண்டில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம ஹூக் பீஸ் வச்சு தைக்கல. நான் அந்த 1/4 இன்ச் கேப் வந்து உள்பக்கம் தள்ளி தைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதே கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணையிலேயே அந்த கிராஸ் கொடுத்து கட் பண்ணிடுவோம். உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். புரியாதவங்க நம்ம வீடியோவில் இருக்கிற நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை போய் பாருங்கள். இப்போ வந்து அந்த பட்டியினுடைய சென்டரில் ஒரு வி ஷேப்பு போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணி இருக்கிற அந்த ஜாயிண்டிங்கில் ஒரு வி ஷேப் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியராக வீடியோ போடுறேன். இப்போது அந்த மேலேயும் சென்டரில் ஒரு வி ஷேப் போட்டு மேலே 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி கிளாத் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வி ஷேப்பையும் போட்டு எடுத்துக்கிறோம். ஏன்னா நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கேப்பு விட்டுட்டு அந்த வி ஷேப் போடணும், இல்லாட்டி தையலில் போயிடும். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அந்த துணி இழுத்து இந்த ரவுண்டு வந்து நல்லா இல்லாமல் இருக்குது, அதனால் நான் வந்து கரெக்டாக ரவுண்ட் கொடுத்துக்கிறேன் அந்த ஒரு பக்கம். இப்போ வந்து பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய லெஃப்ட் சைடும் ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய லெஃப்ட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு.
ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வந்து ஷோல்டரு மற்ற இடங்கள்லாம் வலியாமல் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சைடு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஏற்றம் இறக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஏற்றம் இறக்கம் வந்துச்சுன்னா எந்த பக்கம் ஏற்றமாக இருக்குதோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்தால் நான் அதுக்கு வந்து தனி வீடியோ எப்படி சரி பண்ணலாங்கிற வீடியோ போடுறேன். அந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவை வந்து 2 கையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ வந்து அந்த குழிவான பகுதி ஃப்ரண்ட் பார்ட் வர்ற மாதிரி சென்டர் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அதாவது ஸ்லீவோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோ பத்தாமல் வந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோம்னா 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது டபுள் தையல் போட்டு சென்டரில் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஒரு 1/2 நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்லீவை வந்து. இப்போது அடுத்து பேக் பார்ட் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் பார்ட்டோட ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சென்டர்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறதுனால இந்த விவரம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, பேக் பார்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அப்படி தான் நாம் வந்து இது வந்து கை வந்து சரியில்லாமல் அவங்க வந்து கட் பண்ணியிருந்ததுனால நம்ம சரி பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் இப்படி முன்பின் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ளவுஸ் போட்டுட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக கச்சிதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இன்னர் ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க ஸ்லீவ் வந்து ஒழுங்காக ஜாயின் பண்ணாமல் திருகி இருந்தது, அதனால் அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு பாடியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கீழே இந்த மாதிரி ஊசியை குத்தி வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்போவுமே நம்ம பார்த்து தைக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த ஹூக் பக்கத்தை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அங்கே 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட்ட இடத்துல சிசர் கட் போட்டிருப்போம். அந்த சிசர் கட்டில் கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ வந்து ஸ்லீவினுடைய சுற்றளவை நம்ம வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம், ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போது சீம் அலவன் இப்போ நெக்ஸ்ட் பக்கம் வந்து நம்ம அதாவது இப்போ ரைட் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பாடியை. இப்போ ஸ்லீவினுடைய ரைட் ஸ்லீவை எடுத்து நம்ம அளவு வச்சு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிக்கிறோம். அக்குள் சைடு வந்து அந்த 1.5 இன்ச் அளவு சீம் அலவன்ஸ்க்காக நம்ம விட்டதை வந்து மார்க்கிங் பண்ணி அங்கனக்குள்ளே கொண்டு வந்து ஊசியை குத்தி வைக்கணும். இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கீழே வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஹூக் வச்சு தைக்கிறோம் இல்லையா, அதவே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும், மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது வெயிட் போட்டால் பிரித்து விட்றதுக்காக எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு 2 பக்கமுமே. இப்போது அந்த ஆம்கோல் சைடு எவ்வளவு இருக்குதோ, அக்குள் சைடு எவ்வளோ கிளாத் இருக்குதோ அதே மாதிரி கீழையும் கீழையும் இருக்கிற மாதிரி ஒரே ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸ் பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். பாருங்கள், ஸ்லீவ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்ட்டு. திருகி இல்லாமல் அந்த அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம ப்ளவுஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு. பாருங்கள், 2 இன்ச் வந்து நம்ம இதாக இருக்குது. டாட் வந்து ஃபோல்டிங் பண்ணி 1/2 இன்ச்சில் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். ஹைட் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் வரையில் வச்சுக்கரலாம். இதுக்கு வந்து நான் 3 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன் பேக் டாட்டினுடைய ஹைட்டு. ஒரு டாட்டினுடைய அளவை வச்சு இன்னொரு டாட்டும் எடுத்துக்கிறேன் சைடு ஜாயிண்ட்லேருந்து. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அந்த நூல் பிசுறுக இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு நூலை வந்து திருப்பி மாட்டியிருப்போம் இல்லையா, அந்த பிசுறுகள்லாம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு கண்ணாடி ஸ்கேல் அளவு நான் இதை வந்து மார்க்கிங் பண்ணி கோடு போட்டு எடுத்துக்கிற போகிறேன். நான் வந்து கோடு போடாமையுமே ஸ்டிச் பண்ணிடுவேன். இது பிகினராக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி கோடு போட்டு நான் ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப சின்ன அளவு ப்ளவுஸுங்கிறதுனால ரொம்ப பீஸ் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றோட ஒன்று வச்சு ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு வந்து நெக் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிராஸை வந்து சாய்வான பக்கத்தை வந்து உயரமான பக்கத்தோடையும் இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே ஈவனாக வெட்டியும் நீங்கள் வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வராதவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வர்ற உங்கள் அனைவருக்கும் தேங்க்ஸு. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த மாதிரி முதல்ல 2 ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றோட ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி ஒரு கயிறு மாதிரி நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஃபோல்டிங் பண்ணி பிசர் உள்ளே போகிற மாதிரி விட்டு நான் அந்த ஓரத்தில் 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த ஓரத்தில் இருக்கிற பிசரையெல்லாம் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடு நெக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நல்ல பக்கத்து மேலே நெக் பீஸை வச்சு 1/4 இன்ச் கேப்பில் ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஒரே ஈவனாக இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவாங்க. வளைஞ்சி நெளிஞ்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்கோட ஃபினிஷிங் வந்து சரி இருக்காது. அந்த ஷோல்டர் ஜாயின் பீஸரை வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். பேக் பார்ட் பக்கம் திருப்பி விட்டுறணும். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சை வந்து மேல் பக்கமாக மடித்து விட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக பிசரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம வந்து இந்த நெக் பீஸை வந்து மடித்து விடையில இந்த பிசர் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக பிசரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட் பண்ணி தையல் மேலே பற்ற போது அப்புறம் வந்து ப்ளவுஸே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த வளைவாக்காக இருக்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சு தைச்ச நெக் பீஸை ஃபுல்லாக ராங் சைடு திருப்பி விட்டுட்டு அந்த திருப்பி விட்ட நெக் பீஸினுடைய எண்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்படி மடித்து தைக்கலையும் வளைச்சி நெளிச்சு தைக்கக்கூடாது. ஒரே ஓரமாக ஒரே ஒரு ஃபுட் அளவுலையும் ஸ்டிச் பண்ணி வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு திருப்பி நல்ல பக்கமாக அந்த நெக்கினுடைய எண்டில் ஒரு நீடில் அளவு தையல் போட்டு எடுத்துக்குவோம்.
ஒரே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன அளவு உடையவர்களுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து ஆதரவு கொடுங்க. இதுவரையும் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் உங்களுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.